மணக்கவில்லையா? மகா பதிவர்த சிரோன்மணியாகிய சாவித்திரி சத்தியவானை தேடி மணக்கவில்லையா? சர்தாமா சர்தான்னு இவாளை போலவே ஒரு பெண் ஒரு புருஷனையே காதலித்து அவரையே மணந்து பிறகு சுகத்திலும் துக்கத்திலும் அவருக்கு ஜீவமானிக்குமா இருந்தால் அதை விட வேற என்னமாமா வேணும்? சர்தாமா அதே சர்தான். இன்னொரு சங்கதி இல்ல சொல்லம்மா, நல்லா சொல்லு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும், தலைய ஆட்டணும்னு தான் இருக்குதே. மாமா, ஒரு பெண் ருதுவான 3 வருஷத்துக்கு பிறகு தானாகவே வர்ண தேடிக்கலாம்னு மனு தர்ம சாஸ்திரத்துல எழுதிருக்குதே, உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ, அது வேறையா? எனக்கு தெரியாதம்மா. தெரியாம போனா இப்ப தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டம்மா. அதனால தர்மசாஸ்திரப்படியும் பழைய பழக்க வழக்கங்களையும் தழுவிங்க நான் நடந்துக்கிறேன். என்னுடைய கௌரவத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா, நான் கவலைப்படலை தாயே. மாமா, நீங்க போய் எங்க அப்பா அம்மா வந்து என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிடுங்க. சரிதாம்மா, அப்படியே சொல்லிடுறேன். நம்ம கமலாவுக்கு நல்ல யோகம், கூடிய சீக்கிரத்துல ஜமீன்தாரணியாக போறா. அந்தஸ்துக்கு அந்தஸ்து, அவ படிப்புக்கு இன்னும் பெரிய இடத்துல இருந்து கூட கிராக்கி வருமே. இந்த காலத்து குழந்தைகள் தான் சகல கலஞானங்களும் பேசுதுங்களே, அதுகளுக்கு காலாகாலத்துல ஏதாவது ஒரு வழியை செய்து தொலைக்கிறது தானே. என்ன மாமா சங்கதி? குழந்தைத்தான் அவ வாத்தியாரியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே, வீணா ஏன் எம் பிராணனை வாங்கி தொலைங்க. என்ன சொன்னது உண்மைதானா? ஆமா. ஆமாவா? அவன் யாரோ நாடோடி, அவன் குலம் தெரியாது, கோத்திரம் தெரியாது, சுத்த பிச்சைக்கார பையன். அவன் எப்படியம்மா அவனை கல்யாணம் செய்துக்குவான்? எப்படி அப்பா? கையில ஒரு தேங்காயை கொடுத்து கழுத்துல ஒரு மாங்கிலத்தை கட்டி நெத்தியில குங்குமம் பட்டை இட்டு இந்த கல்யாணம் செய்துக்குவாரு. ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? அந்த நாடோடி உன்னை கட்டிக்கிறத நான் பார்க்கிறேன். நல்லா பாருங்க, அவருக்கே என்ன கன்னியாதானமா கல்யாணம் செய்து கொடுத்து கண் குளிர பாருங்க. ஏண்டி கழுத, எல்லாம் உன்னதான் வந்தது. போதும் போதும், வாய மூடுங்க. அவர் இருக்கிறாருன்னு பாக்குறேன். அவர் இருக்கிறாருன்னு பாக்குறேன். பிராடு வேசுன்னு வயசு குழந்தைக்கு வயசு பையனை வாத்தியாரா வச்சு அவனுக்கு சோப்ப போட்டு அவனுக்கு படுத்த இடத்தை கொடுத்து என் மேலையா பழிய போடுறீங்க? என் விதியா, என் கதையா, கலை எழுத்தா? அது இருக்கட்டும் மாமா, குழந்தைக்கு கபடு சூது ஒண்ணும் தெரியாது. அந்த பயலோட கொஞ்சம் நெருக்கமா பழகவே அப்படி சொல்லுது. இருந்தாலும் இருக்கும். அதுதான் குழந்தை கொஞ்சம் லேசா அப்படி இப்படியுமா. பாசம் தான். எண்ணிட்டார இங்க அழைச்சு வாங்க. குழந்தை அவரோட கொஞ்சம் பழகினா எல்லாம் சரியா போயிடுது. சரியான யோசனை, அப்படி செய்வோம். இப்பவே ஏற்பாடு செய்றேன். வெளியே போடா, போ வெளியே. இனிமே இந்த பங்களாக்குள்ள நுழைஞ்ச காலை உடைச்சு விடுவேன். ஐயோ, ஏன் சார், பங்களாக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் காலை ஒடிச்சிட்டான், அப்புறம் நான் எப்பவுமே பங்களாக்குள்ளே இருக்க வேண்டியது இருக்கும். அயோக்கிய பையன், வெளியே போடா. ஏன் சார், நான் அப்படி செய்யாத குத்தம் என்ன சார் செஞ்சிட்டேன்? தெய்வமேனு குழந்தைக்கு பாடம் தானே சொல்லி கொடுத்தேன். பேசாதடா, போ வெளியே. மோரியா இப்ப உதப்படுறியா? உதப்பட ஆளு நான் இல்ல சார், அதுக்கு நீங்க வேற யாரையாவது பாத்துங்க. இருக்கவே இருக்கு கிருஷ்ணபவா ஹோட்டல். நான் போறேன் சார். சரிதான், போடா. குட் பை பிச்சைக்கார பயன். போட்டாவுக்கு பைக்கெல்லாம் கார்ல வச்சுட்டியா? வச்சிருக்குங்க. நமஸ்காரங்க. நீயா? வாயா, நல்ல சமயத்துக்கு வந்து வா, வேட்டைக்கு போலாம். அதுதான் நானா? ஆமா வாயா. நான் வந்து என்ன செய்யட்டுங்க? கீழே விழுகிறதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். வாயா. வர்றேன். அந்த பெண்ணு விஷயங்க என்ன ஆச்சு? ஆகுறது என்னங்க, உங்க பேரை சொன்னேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அபார பேர் முடியாது. அப்படி இல்லன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியுமா? அதுல நீங்க ஒரு முறை திவான் பகதூர் வீட்டுக்கு வந்தா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு வரணும்? பெண்ணை பார்க்க வேண்டாம்,
நீயே பார்த்துட்டா சரிதான். சரிதான், அவங்க உங்களை பாக்கணுமா? இதத்தான் எல்லாருக்கும் தெரியுமே, எதுக்காக பாக்கணுமா? சும்மா உலகத்துல பெண்ணு மாப்பிளைய பாக்குறது, மாப்பிள்ளை பெண்ணை பாக்குறது சகஜம் தானுங்களே. அப்ப சரி, போனா போகுது. கார்ல போலாமா பீட்டர்ல போலாமா? உங்க அந்தஸ்துக்கு கார்ல போறதுதான் ஜோரு. நீ மட்டும் மனசு வச்சா ஆகாத காரியம் கூட உண்டா? நான் என்னமோ உன்னைத்தான் நம்பி இருக்கேன். அடைய அப்பனே, ஆடு மாடுகளை மேய்த்து வெண்ணெய் தயிர்பால் திருடிய கண்ணனே, 10,000 கோபிகளுடனே இருந்து நித்திய பிரம்மச்சாரி என்று நிரூபித்த மணிவண்ணனே, ஜாதி வித்தியாசம் இல்லாமல் விதுரன் வீட்டில் உண்ட பரமனே, உன் வாயில் மண்ணை போட்டுக் கொண்டது போல் என் கல்யாணத்து வாயிலும் மண்ணை போட்டது சகுமா? விட்டால் வேறு கதி இல்லை. எப்படியாவது அந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கும்படியா அவளுடைய தாயார் தகப்பனார் மனசை நீதான் மாத்தணும். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். எங்க சார் இவ்வளவு நாளா? போய் ஒரு கப் டீ கொண்டு. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்களே? யாராவது ஏதாவது? இல்லங்க, ஊர் அப்பேற்பட்டது. ஏய், மனசு என்னவோ போல இருக்கு. ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். என்ன பாட்டு சார்? எந்த பாட்டாவது பாடி அழுடா. ஆஹா ஆஹா என் ஜானகியே, ஆஹா என் ஜானகியே, ஐயோ என் காதலே, அடியோடு மறக்க காலோ வந்ததே வந்ததே வந்ததே. என்னடா அது? நொடிப்போழியா வடிவுள்ள காதலே, நொடிப்போழியும் சிறியா வடிவுள்ள காதலே, அடியோடு மறக்க காலம் வந்ததே வந்ததே வந்ததே. கேலியா பண்ற? ராமராம, உங்க விவகாரம் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. பாடுறான்னா அழாரிய. நீங்க தானே சார் பாடி அழ சொன்னீங்க. ஏய், கடவுள் உனக்கு நல்ல புத்தி கொடுத்திருக்காரு, ஆயுஸ் மட்டும் இருக்கணும். இருக்கும்படியா வேற பாட்டு பாடுறேங்க. பாடு. என்னை கண்டதும் சொரிநாயும், என்னை கண்டதும் சொரிநாயும் உழைப்பதென்ன, எகிரி குதித்து வந்து சொல் சொல் சொல், எனவே எகிரி குதித்து வந்து சொல் சொல், எனவே எகிரி குதித்து வந்து சொல் சொல், எனவே என்னை கண்டதும் சொரிநாயும் உழைப்பதென்ன, கல்லை எடுத்து அதன் மேலே நான் வீசினதும், கல்லை எடுத்து அதன் மேலே நான் வீசினதும், காலையை தூக்கி கொண்டு வை வை வை, எனவே காலையை தூக்கி கொண்டு வை 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 வை, எனவே என்னை கண்டதும் சொரிநாயும் உழைப்பதென்ன. எங்களை விட உன் விஷயத்தில் யாருக்கு மாத்திரத்தை ஒருத்தருக்கு இல்லையம்மா. நாங்க செய்யறதெல்லாம் உன் நம்பிக்கைத்தானே அப்படின்னுதான் உங்க எண்ணம். உனக்கு நல்லது மகளே, புத்தியது மகளே, மெத்த உன்னை பெற்ற தாய்க்கும் கொள்ளாத, மெத்த உன்னை பெற்ற தாய்க்கும் கொள்ளாத, இலக்கில் பிரித்து கொண்டு கிழக்கு விழாதே, புத்தியது மகளே. சரியோ சுவாசையை
முகம் கோணாம நடந்துக்கம்மா. வரட்டுமா? வரட்டும். எவ்வளவு வேடிக்கையா பேசுற நீங்களா கேளுங்க. அப்படி சொல்லுமா கண்ணு. வந்துட்டாரு. ஆமா வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க. ஜமீன்தாருக்கு சீக்கிரம் டிஃபன் தயார் பண்ண சொல்லு. இவர்தானா ராமாபுரம் ஜமீன்தாரு? ஓஹோ, 5-6 வருஷத்துக்கு முந்தி அரவநாய கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்தாரு. இவர் தானே? அது என் தகப்பனார். அவர் இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கேஸ்ல அவர் தப்பிச்சுக்கிட்டார தெரியுமோ? ஓ, நல்லா தெரியுமே. எவ்வளவோ லட்ச